இந்த ஃப்ளிப்பர் 0 வச்சு ரிமோட் டோர் லாக் அன்லாக் பண்ண முடியுமா, அதாவது பைபாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோவில் இந்த டிவைஸை வச்சு எப்படி அந்த ரிமோட் டோர் லாக் உடைய ஃப்ரீக்வன்சி இதில் கேப்சர் பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணி அதை எப்படி அன்லாக் பண்ணலாங்க அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ளிப்பர் 0ல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளிப்பர் 0 அப்படின்னா என்ன, இந்த டிவைஸ் மூலம் என்ன பண்ணலாம், இதில் RFID ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் NFC ஒரு காம்பனண்ட் இருக்குது, வைஃபை ஒரு காம்பனண்ட் இருக்குது, இதில் எப்படி ஃபர்ம்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு சீரியஸாக போட்டுருக்கும். அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. அப்பதான் இந்த ஃப்ளிப்பர் 0 மூலமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா தெரிய வரும். தென் இந்த வீடியோல எப்படி வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு டெமோ அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த டோர் RFID டோர் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். இந்த ப்ளூ கலர் டேகை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை டேப் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இது மூலமாக தான் அத்தன்டிகேஷன் நடக்கும். ஸோ அது ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எப்படி வந்து டேட்டாவை ரைட் பண்ணுறாங்க, எப்படி RFID வந்து இந்த ஃப்ளிப்பர் 0 மூலமாக வேறு ஒரு RFID டேக்கு ரைட் பண்ணுறாங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. சரிங்களா? இப்போ ரிமோட் கண்ட்ரோல் லாக் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் தான் என்னால் வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டோர் வந்து லாக்கில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டனில் போய்ட்டு அப்படிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃப்ளிப்பர் 0க்கு வேலை இருக்குது. என்ன ஃப்ளிப்பர் 0க்குன்னா, இந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த டோர் வந்து உங்களுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி போகும். கரெக்டாக? இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க. ஃப்ளிப்பர் 0க்குள்ளே போயிட்டு இங்கே வந்து சப்ஜி கைட்ஸ்னு இருக்குங்களா, இங்கே ரீட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் ரீட் கீழே அப்படியே வந்தேன்னா ஃப்ரீக்வன்சி அனலைசர் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் கொடுத்துட்டு இந்த ரிமோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு 315 0.99 MHz அப்படின்னு வந்திருக்குங்களா. இப்போது இது அப்படியே பேக் வந்துட்டு ரீட் ரா அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே கான்ஃபிகில் போய்ட்டு 315 அந்த ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன், 315 செட் பண்ணியிருக்கேன். இப்போது பேக் வந்து இந்த ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டு இங்கே அன்லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் லாக் பண்ணுறது, இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரீக்வன்சி இதில் இருந்த ஃப்ரீக்வன்சியை இதில் கேப்சர் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நான் திருப்பியும் சென்டுன்னு கொடுக்குறேன். இதிலிருந்து இந்த அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சென்டுன்னு கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு டோர் அன்லாக் ஆகிருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து திருப்பியும் என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் இந்த டிவைஸ் மூலமாக கேப்சர் பண்ணி டோர் அன்லாக்கும் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணலாம். சரிங்களா? இந்த ஃப்ளிப்பர் 0 மூலமாக முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்னா, RFID வந்து க்ளோன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ரைட்டும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு நம்ம வந்து கார் அட்டாக்ஸில் பார்த்துருந்துருப்போம். இந்த ஃபாப் அட்டாக் பார்த்துருந்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து கீ ஃபாப் பார்த்துருந்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து ரிப்ளே அட்டாக் பார்த்துருந்துருப்போம். இந்த மாதிரி அட்டாக் வெக்டாரில் இது ஒரு வெக்டார். இப்போ நான் திருப்பியும் உங்களுக்கு அந்த ரிமோட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் எப்போ வந்தாலுமே இந்த ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகலை, ஜஸ்ட்டு சென்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. டன். ஸோ அதனால் ஈவன் தோ நீங்கள் ரிமோட்டாக இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பப்ளிக் பிளேஸில் வைக்காதீங்க. ஈவன் தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுடைய ரிலேஷனாக இருக்கட்டும், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்துட்டு லஞ்ச் டைமில் வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கீயும் சரி RFID டேகையும் சரி எங்கேயுமே பக்கத்தில் வைக்கக்கூடாது. அப்போ தான் உங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அப்போ தான் உங்களுடைய அத்தன்டிகேஷனும் உள்ளரையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வேறு யாருமே போக முடியாது. சரிங்களா? ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் சைடில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிவைஸையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு டெமோ பார்த்துருந்துருப்பீங்க. அந்த டெமோவில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவைஸில் நாங்கள் டெஸ்ட் பண்ணால் ரிசல்ட்ஸ் இப்படி தான் வரும். ஒரு டோர் லாக் ரிமோட் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த ரிமோட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் இப்படி தான் கேப்சர் பண்ணுவோம், இப்படி தான் அந்த டோரும் அன்லாக் ஆகும். இது நாங்கள் பப்ளிக்காக வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்ரூவலும் கொடுத்தாங்க, பெர்மிஷனும் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் எண்டில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேலே மட்டும் டெஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு இண்டிவிஜுவல் மேலேயும் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயும் டெஸ்ட் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் 1500 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ரிமோட் டோரும் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அகைன் இதை வந்து இண்டிவிஜுவல் மேலேயும் ஆர்கனைசேஷன் மேலேயும் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லீகல் ஆக்டிவிட்டியில் கொண்டு போய் முடியும். ஸோ நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக டெக்னிக்கலாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.